قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد وعاشروهن بالمعروف صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை, எளிமையான ஒரு வாழ்க்கையை உலகத்தில் வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இவைகளெல்லாம் இவ்வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை தனி மனிதனாக, சமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து போதித்து கொண்டே இருந்தார்கள். பல நேரங்களில் நமக்கு எது முக்கியத்துவம் என்று நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குவார்கள். சில நபர்களுக்கு சில விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கலாம், அது அவருக்கே தெரியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து எது முக்கியமோ அதை பற்றி பேசுவார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறார், அவருக்கு பாதுகாப்பு தேவை இருக்கிறது. இரண்டாவது, என்னை கஸ்வா யுத்தத்துக்காக வேண்டி பட்டியலில் என் பேரும் வந்திருக்கிறது. யாரெல்லாம் படையில போருக்கு போகிறீர்கள் அப்படின்ற பட்டியலையும் என் பேர் இருக்கு. நான் கஸ்வாவான அந்த போருக்காக வேண்டி புறப்பட்டு உங்களோடு வர்றதா, மனைவி ஹஜ்ஜுக்கு போறாங்களே அவங்களோடு சேர்ந்து நான் மக்காவுக்கு போகிறதா, குழப்பமா இருக்குன்னாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழம்புறதுக்கு என்ன இருக்கு, மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறார் என்கிற போது அவரோடு நீங்கள் போவதுதான் சிறப்பு. நீங்கள் அவருக்கு பாதுகாப்பாக நீங்கள் போங்க அப்படின்னு ஹஜ்ஜுக்கு மனைவியோடு அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்கணும், யுத்த காலம் என்பது நாட்டை காப்பாற்றுறது, போரை பாதுகாப்பு. போர் என்பது சொன்னால் அது ஒரு நிர்வாகத்தை காப்பாற்றுவது. அவ்வளவு முக்கியமான அந்த போர்க்களம், அந்த போரை விட உங்கள் மனைவி நீங்கள் தனியாக அனுப்பி அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்பது ரொம்ப தவறு. எத்தனை கிலோமீட்டர் அவங்க போகணும்ல. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய அந்த பாதுகாப்பு குறித்து அந்த யோசிக்கின்றார்கள். இராணுவ கட்டமைப்பில் இருக்கிற அந்த பாதுகாப்பை விட ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா, தமிழகத்தில் ஆகப்பெரிய ஒரு கல்லூரி, இங்கே சீட்டு கிடைப்பது என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். அந்த கல்லூரியில அதனுடைய வளாகத்திற்குள்ளே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார். தொடர்ந்து இது நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க, மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு சிட்டி சென்னை, அதில் மிகப்பெரிய கல்லூரி, அங்கே கூட அவருக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற போது, இத்தனாயிரம் கேமராக்களும் இவ்வளவு மக்கள் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல, ஒரு பட்டப்பகல் நேரத்தில் கூட இந்த மாதிரியான செயல் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ரொம்ப கவனித்தார்கள். இன்னைக்கு நாம் கூட படிக்க வைக்கிறோம், 10th தாண்டி 12th தாண்டி காலேஜுகளுக்கெல்லாம் நாம் அனுப்புகிற போது இது போன்ற செய்திகள் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தருகிறது. ரொம்பவும் நாம் கவனித்து அவற்றை அணுக வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்காக வேண்டி, ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் புறப்பட்டு அவரோடு செல்லட்டும் என்று சொன்னதும், நீங்கள் யுத்தத்துக்கு வர தேவையில்லை என்று சொன்னதும், அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியத்துவத்தை இங்கே நமக்கு வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சஹாபிகள் வந்து போவாங்க. அப்படி ஒரு நிகழ்வில் ஜுவைரியா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே ரசூலுல்லாஹ் இருக்கிற போது சஹாபிகள்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி ஒரு சோற்றை பார்த்து அப்படியே அமர்ந்து விட்டார்கள். வந்தவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி திரும்பி அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே என்ன கவனிக்கப்பட வேண்டும்?
குர்ஆன் வசனம் கவனிக்கிறது. ரசூலுல்லா வீடு என்பது ஒரு பெரிய தலைவரின் வீடு அல்லவா? தொண்டர்கள் பலர் வருவார்கள். ஒரு நபியின் வீடு, மக்கள் வருவார்கள். ஆலோசனை சொல்பவர்களின் வீடு அது. எல்லோரும் ஆலோசனை கேட்டு வருவார்கள். எல்லோருக்கும் உதவுகிற வீடு, உதவி கேட்டு பலர் வருவார்கள். இப்ப நல்லவரும் வருவார்கள், கெட்டவரும் வருவார்கள். ரசூலுல்லா வீட்டுக்குள்ளே அவர்கள் எல்லாம் பிரவேசிக்கிற போது ரசூலுல்லாவின் மனைவி வீட்டிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லா எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டில் அவர்கள் மனைவி இருப்பார்கள் அல்லவா? எல்லோருடைய பார்வையும் ஒன்றா. மிவ்வராயில் ஹிஜாப், அல்லாஹ் அங்கேதான் கட்டளை இடுகிறான், திரை போடுங்க, திரை போடுங்கள் என்ற உத்தரவு அங்குதான் வருகிறது. அவர்கள் நேரடியாக இவர்களுடைய பார்வையில் படாத அளவிற்கு இவர்கள் மறைக்கப்பட வேண்டும். அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் பணிகள் இருக்க, ஆன்மீகத்தின் பணிகள் இருக்க, அதையெல்லாம் தாண்டி அங்கே பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு கட்டளை. வீட்டுக்குள்ள யார் வர்றாங்கன்னா அவங்க திரை ஒன்று இருக்கணும், முற்றத்தில் ஒரு திரை இருக்க வேண்டும், ஹாலுக்கு ஒரு திரை இருக்க வேண்டும், வீட்டின் முன்பு திரை போடப்பட வேண்டும். ஏன் இந்த திரை? எல்லோருடைய கண்ணும் யதார்த்தமாக உள்ளே பட்டுவிடக்கூடாது. இங்கே பாதுகாப்பு குறித்துள்ள அம்சங்கள் பேணப்படுவதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன்ல தானே சொல்றான், பெண்களே உங்களுடைய தலை முக்காட்டை நீங்கள் மறைத்து உங்கள் உடலை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து வருகிறது. உமர் ரலியல்லாஹு திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இதை பேசிக்கொண்டே இருப்பார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே ஒரு 1400 ஆண்டுகள் தாண்டி இன்றைய ஒரு சூழலில் உடைகள், ஆடை குறைப்பு என்பது அதிகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே தான் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கான உடை இப்படிப்பட்டது, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் மறைக்க வேண்டும் என்று சொன்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிற போது இது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலே பெண் பாதுகாப்பு குறித்துள்ள அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கோட்டைக்கு வியாபாரத்திற்காக வேண்டி போன ஒரு பெண் அங்கே பரிகாசிக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு யூத சமுதாயத்தோடு ஒரு போர் நடந்தது என்பதாக ஒரு ஹதீஸிலே நாம் படிக்கின்றோம். இதுவெல்லாம் நாம் நம்மை சுற்றி கவனிக்க வேண்டிய, காலத்தின் சூழல்களின் மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சிறு குழந்தைகள் ஒரு 3 பேர் பெற்றோர்களுக்கான ஏதோ ஒரு பார்ட்டி என்று சொல்லி அழைக்கப்பட்டு 2 நாள் 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மயக்கத்தோடு ஒரு பாழடைந்த கட்டிடத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் அப்படின்றது போன வார தகவல். அதற்கு முந்தைய வாரத்தில் போன மாதங்களில் ஒரு டாக்டர், MBBS படித்த ஒரு பெரிய டாக்டர் ஒரு சிகிச்சைக்கு வருகிற போது அவர் கற்பழித்து கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி இதே நாட்டிலே நடந்தது. தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் கேட்கிற போது, தொடர்கிற இந்த பாலியல் வல்லுறவுகளை படிக்கின்ற போது மனித மனங்களிலே எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய வக்கிரம் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்தினுடைய மாற்றங்களை கவனத்தில் எடுத்து அதற்கான தீர்வுகளையும் சீர்திருத்தங்களையும் நம் சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலாக வழங்குவது நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் உள்ள ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய கண்ணியங்களை மதிப்பதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹான